Okay. Next, increasing and decreasing function. இப்போ consider this graph. இப்போ இந்த graph வந்து பார்க்கணும். Y equal to x square இந்த graph இருக்கு. இப்போ -2 போட்டோம்னு வச்சுக்கோயே 4 வரும். -3/2 போட்டோம்னா 9/4. -1 போட்டோம்னா 1. -1/2 போட்டாலும் 1/4. அப்போ இந்த கிராஃப பிளாட் பண்ணோம்னா இங்கே இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கா, ஒரு பாயிண்ட் வருதா, இந்த பாயிண்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரைட், ஓகேவா? ரைட், எப்படி போட்டாலும் ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆயிட்டே வருது, ஒரு இடத்துல கர்வ் வந்து சேஞ்சஸ் டைரக்ஷன், டிக்ரீசிங்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங், எப்போ இந்த கர்வ் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு இடத்துல லிமிட் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தோன்னா -∞ இருந்து 0 வரைக்கும் ஒரு லிமிட் இங்கதான் சேஞ்ச் ஆகுது, இன்ஃபிளேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலும், இப்ப -2னா -2 எடுக்கலாம், ஓகேவா? எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலும் எப்படி அந்த வேல்யூ வந்து வருது அப்படின்ட்டு தான் நம்ம வந்து செக் பண்ண போறோம், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து f of x வேல்யூஸ்லாம் எப்படி வரும், என்ன வரும், இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா நம்ம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு முதல்ல லிமிட் தெரியணும். இப்போ -2, -1, 0, 4, 8 இருக்கு. இப்போ நம்மளுக்கு இதுதான் இன்ஃபிளேஷன் பாயிண்ட்ஸ்னா -2 to -1 ஒரு ஏரியா, ஒரு லிமிட், ஓகேவா? ரைட், -1ல இருந்து 4 வரைக்கும் ஒரு லிமிட், 4ல இருந்து 8 வரைக்கும் ஒரு லிமிட், ஓகேவா? ரைட், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல போறோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா இட் டசன்ட் ஹேவ் எனி இன்ஃபிளேஷன் பாயிண்ட்ஸ், அப்படியே போயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, ஓகேவா? இதான் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்புறம் நோ சேஞ்ச், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு, ஹரிசான்டலா இருக்கு அப்படின்னா அது கான்ஸ்டன்ட், நெய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், 3 டைப். இதுக்கப்புறம் என்ன ஆகலாம், இப்போ சைன் கர்வ் எடுத்துக்கோ, ஏன் சைன் கர்வ் எப்படி வரும், ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இன்க்ரீசிங், இந்த இடத்துல டிக்ரீசிங், இங்க இருந்து இது வரைக்கும் டிக்ரீஸ், இங்க இருந்து இங்க இன்க்ரீசிங், ஓகேவா? அப்ப இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனா டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஆல்ரைட், அப்போ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் மெத்தட் என்ன, ஓகேவா? லெட் x1 and x2 be two values. இப்போ x1 and x2 வந்து ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறோம், ஓகேவா? வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறோம். அப்போ f of x1 lesser than f of x2 இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். தட் இஸ், இப்போ டைரக்டா ஒரு வேல்யூ, இப்போ 2 போடுறோம், 4 போடுறோம், ஓகேவா? இந்த இடத்துல அப்போ 7 into 2 14 minus 3 11 வருதா, 4 போட்டோம்னா 28 minus 3 25. அப்போ 11 is lesser than 25, strictly increasing. Alright, ஓகேவா? நெக்ஸ்ட், இது ஆக்சுவலா மீன் வேல்யூ தியரம் உனக்கு போன சாப்டர்ஸ்லயே வந்திருக்கணும். ஆனா அந்த மீன் வேல்யூ தியரம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? டெலிட்டட் போர்ஷன் ஆயிடுச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தியரம், ஓகேவா? இப்போ இந்த தியரம் படி டிஃபரன்ஷியலுக்கும் இதுக்கும் என்ன வந்து யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ f is increasing, f dash of x போடுறோம், ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் dy by dx போடுறோம், ஓகேவா? dy by dx போட்டுட்டு ஈக்குவல் டு 0 போடுவோம், ஃபர்ஸ்ட் f dash of x ஈக்குவல் டு 0 போடுவோம். அப்ப நம்மளுக்கு வேல்யூஸ் ஆஃப் x கிடைக்குமா? அந்த வேல்யூஸ் ஆஃப் x தான் வந்து இன்ஃபிளேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ
ஒரு இன்ஃப்ளேஷன் பாயிண்ட் வருதுன்னா இது ஒரு லிமிட், இன்ஃபினிட்டி டு ஏ ஒரு லிமிட், அப்புறம் ஏ டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ ஒரு லிமிட், ஏ டு இன்ஃபினிட்டி ஒரு லிமிட். ஓகேவா? ரைட். அப்போ இதுல ஏதாவது ஒரு வேல்யூ எடுப்போம் பின்னு வச்சு, இந்த பியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல. அந்த வேல்யூ நெகட்டிவா இருக்குன்னா இன்க்ரீசிங், நெகட்டிவ்னா இன்க்ரீசிங், பாசிட்டிவ்னா டிக்ரீசிங். நெகட்டிவ்னா இன்க்ரீசிங், பாசிட்டிவ்னா டிக்ரீசிங். ஓகேவா? நெகட்டிவ்னா இன்க்ரீசிங், பாசிட்டிவ்னா டிக்ரீசிங். புக்லயோ அது மாதிரி போடுறப்பயோ எல்லாம் வந்து ஒரு கைட்லயோ அது மாதிரி வந்து ஒர்க் பண்றப்ப கூட எப்படி அப்படின்னு போடவே மாட்டாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இப்ப பாரு, show that the function f given by is increasing on r. r னா என்ன? எனி ரியல் நம்பருக்கு இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? f dash of x போடும். அப்போ 3x square minus 6x plus 4 வருதா? இப்போ இத வந்து கன்வர்ஷன் பண்ண போறோம். 3 காமனா எடுத்துருவோமா? 3 காமனா எடுப்போமா? எடுத்தா என்ன வரும்? ம் இது ஆக்சுவலா எப்படி பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட்னு 10th உனக்கு ஒண்ணு இருந்திருக்கு ஃபேக்டரைசேஷன்ல. ஓகேவா? குவாட்ராட்டிக் குவாட்ராட்டிக் வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனா அந்த மெத்தட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால டிராவல் ஆகும். இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ மட்டும் பாரு, அதுக்கு மட்டும் 3 காமன், x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. ஓகேவா? ரைட். இது இருக்கு. இப்போ இது கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட்ல இது a ஸ்கொயரா, இது மைனஸ் 2ab. அப்போ b வந்து மைனஸ்ல இருக்கு. இப்போ மைனஸ் 2ab ஈக்குவல் டு மைனஸ் 2x. மைனஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிருதா? a ஓட வேல்யூ x ஆ, x இன்டு b ஈக்குவல் டு x. அப்போ b ஈக்குவல் டு 1. ஓகேவா? இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் b ஈக்குவல் டு 1. அப்ப நான் என்ன பண்ணும்? பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆட் பண்ணும். ஓகேவா? பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணுவேன். பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆட் பண்றேன்னா பி வந்து 1 சொன்னோம்ல, அதாவது என்ன வேல்யூ இங்க இருக்கோ அதுல ஹாஃப். ஓகேவா? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் போடணும்னா என்ன வேல்யூ இருக்கோ அதுல ஹாஃப் வந்து நம்ம போடணும். ஓகேவா? அப்போ 2/2 வந்து 1. அப்போ பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஆட் பண்ணும். அப்போ 3 இன்டூ b வந்து 1ல, அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 வந்து x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். 3 இன்டூ 1 வந்து 3 இன்டூ மைனஸ் 1 வந்து மைனஸ் 3 பிளஸ் 4. அப்போ 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 பிளஸ் 4 வந்து 1. அப்படிதான் இந்த 1 வந்துச்சு. ஓகேவா? ரைட். சரியா? ஓகே இல்ல? இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணு. 3x ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 4. இப்போ வந்து x ஈக்குவல் டு நெகட்டிவ் வேல்யூ எடுத்தாலும் மைனஸ் 1 போட்டாலும் மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2, மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் தான் வரும். ஓகேவா? ரைட். மைனஸ் 2 ஸ்கொயர் பாசிட்டிவ் தான் வரும். அப்போ இன்க்ரீசிங் தான். ஆல்ரைட். கிரேட்டர் தென் 0 எனி வேல்யூ, இப்போ மைனஸ் 1 போட்டாலும் பாசிட்டிவ் தான் வருது,
பிளஸ் 3 போட்டாலும் 3 minus 1 2 2 ஸ்கொயர் திருப்பி 4 தான் வந்து வரும். அப்போ 3 into 4 அப்பயும் வந்து பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0னா என்ன பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். therefore the function is increasing on R. இப்போ நெக்ஸ்ட் ஓகேவா சரி இப்போ இந்த கொஸ்டின் டிக்ரீசிங் இன் 0 to pi னு ப்ரூவ் பண்ணோம். pi to 2 pi ல இன்க்ரீசிங், 0 to 2 pi ல நெய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அப்படின்ட்டு நம்ம வந்து காட்டணும். அப்போ ஃபர்ஸ்ட் f dash of x போட்டுருவோமா? ஓகேவா f dash of x போட்டுருவோமா? அப்போ ஈக்குவல் டு மைனஸ் sin x வருதா? 0 to pi sin s இங்கேயும் பாசிட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ் கரெக்டா? இங்க நெகட்டிவ் இங்க நெகட்டிவ். ஆல்ரைட், அப்போ மைனஸ் ஆஃப் சைனோட வேல்யூ 90 எடுப்போமா? இதுக்கு நடுவுல சும்மா ஒரு 90 எடுப்போமா? இப்ப பார்த்தோம்னா இந்த இடத்துல எந்த வேல்யூ எடுத்தாலும் இது பாசிட்டிவா தான் வரும். மைனஸ் ஆஃப் பாசிட்டிவ் வந்து மைனஸ். ஓகேவா? ரைட், சரியா? மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ஓகேவா? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ், இங்க மைனஸ் ஆஃப் பாசிட்டிவ் வந்து மைனஸ் தான் வரும். ஓகேவா? அப்போ இல்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, எனி வேல்யூ நம்ம எடுக்கிறப்போ ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்குன்னா டிக்ரீசிங், பாசிட்டிவா இருக்குன்னா தான் இன்க்ரீசிங். ஓகே, பாசிட்டிவா இருக்குன்னா தான் இன்க்ரீசிங். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேல்யூமே இதுக்கு நெகட்டிவ் தான் வருமா? மைனஸ். இப்போ சைன் 0 போட்டாலும் 0 தான் வந்து வரும். ஓகேவா? ரைட், இப்போ 45 டிகிரி போட்டாலும் 45 டிகிரி போட்டாலும் 1/√2, அப்ப மைனஸ் 1/√2 தான் வரும். அப்ப இந்த இடத்துல நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பை டு 2 பை, பை டு 2 பை பார்த்தோம்னா பைல இருந்து 2 பை வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே நெகட்டிவ். அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஓகேவா? அப்போ கிரேட்டர் தென் 0வா? அப்ப இன்க்ரீசிங். ஓகேவா? இப்போ கிளியரா ஏல இன்க்ரீசிங் ஆகும், பில டிக்ரீசிங் இருக்கிறதுனால நம்ம 0 to 2 பைன்னு போறோம்னா பாதி வரைக்கும் வந்து பாசிட்டிவ், பாதி வரைக்கும் வந்து நெகட்டிவ். ஓகேவா? அதனால நம்மளால வந்து ரெண்டுத்துக்கும் கிளியரா இதுதான் அப்படின்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஓகேவா? இது மீன் வேல்யூ தியரம் மூலமா நம்ம சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இது இந்த மீன் வேல்யூ தியரம் மூலமா பார்க்கல, நம்ம ஜெனரல் அந்த வேல்யூ இருக்குல்ல, எனி வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ இது ஃபுல்லாவே பாசிட்டிவா வருது, அப்ப வர வேல்யூ எனக்கு நெகட்டிவா வரும். இது ஃபுல்லாவே நெகட்டிவா வருது, அப்ப வர வேல்யூ எனக்கு பாசிட்டிவா வரும். அப்போ இது வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இது வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ find the interval in which the function f given by is increasing or decreasing. முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? 2x minus 4. ஃபர்ஸ்ட் f dash of x வந்து 0 போட்டோம்னா 2x minus 4 equal to 0வா? அப்போ x equal to 2. 1 பாயிண்ட் வருதா? ஆல்ரைட், அப்ப இன்டர்வல் எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2, 2 to பிளஸ் இன்ஃபினிட்டி, ரெண்டு இன்டர்வல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ரைட், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 2, 2ல இருந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா? ரைட், இப்போ இந்த இடத்துல நம்ம எனி வேல்யூஸ் நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோ, இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ்
ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து அதுல போடும், சப்ஸ்டிட் பண்ணிப்பாரு, என்ன வருதுன்னு பாரு. ம். 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 அதுவே வந்து 2க்கு மேல சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது? ம். ஒரு சைடு இந்த சைடு, இன்னொன்னு இந்த சைடு. ஓகேவா? ரைட். அப்போ ரெண்டு விதமா நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ரெண்டு விதமா சொல்லிடலாம். அப்ப இந்த பாயிண்ட் 2 தான் ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணுது, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனையும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனையும் டிவைட் பண்ணுது. ஆல்ரைட். இப்ப இதே மாதிரி இன்டர்வல் இன் விச் த ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் மறுபடியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த இடத்துலயும் சரியா, இந்த இடத்துலயும் சேம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோமா? 12 காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 6 மைனஸ் 1 3 into 2 x minus 3 x plus 2. அப்போ x equal to 3 x equal to minus 2 minus 2 3. அப்ப நம்மளோட இன்டர்வல் எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 2 ஒன்னு, மைனஸ் 2 to 3 ஒன்னு, 3 to இன்ஃபினிட்டி 3. ஓகேவா? 3 இன்டர்வல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? 3 இன்டர்வல் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ரைட். ஓகே இல்ல? இப்போ f dash of x ல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். f dash of x ல any value between this. ஓகேவா? நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்ப -3 எடுத்துக்கலாமா? ஈஸியா இருக்கணும்னா பக்கத்துல இருக்க நம்பரா எடுத்துக்கிறது ஈஸி. இதுக்கு வந்து 0 எடுத்துக்கலாம், இதுக்கு வந்து +4 அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? எதுல? நம்மளுக்கு இங்க ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ -3 எடுப்போமா? அப்போ எனக்கு என்ன வரும்? இங்க மைனஸ் வருமா? இங்க மைனஸ் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். கரெக்டா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா கிரேட்டர் தென் 0வா? அப்ப இன்க்ரீசிங். -2 to 3 வந்து எடுத்தோம்னா x minus 3 x plus 2. -2 to 3 வந்து எடுத்தோம்னா 0 எடுப்போமா? அப்போ மைனஸ் இன்டு பிளஸ், நெகட்டிவ், லெஸ்ஸர் தென் 0, டிக்ரீசிங். அடுத்து 4 எடுப்போமா? பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ், இன்க்ரீசிங். ஓகே. இந்த வேல்யூ எடுத்து நீ f of x ல சப்ஸ்டிட் பண்ணி நெகட்டிவ் வந்துச்சுன்னா தான் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து f dash of x ல சப்ஸ்டிட் பண்றப்போ பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இன்க்ரீசிங், நெகட்டிவ் வந்துச்சுன்னா டிக்ரீசிங். ஓகேவா? Find the interval in which the function f of x equal to 3x. ஓகேவா? அப்ப முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 cos x equal to ஓகேவா, cos 3x into 3x differentiation 3. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் f dash of x equal to 0 போட்டோம்னா இந்த வேல்யூ 0 ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு 0. ஓகேவா? ரைட். அப்ப இதுக்கான
0 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? cos 3x equal to 0. அப்போ 3x equal to cos inverse of 0. cos வந்து எப்ப 0 வரும்? 90, 270, 3 pi by 2. கரெக்டா? 90, 270. இப்போ இது 3x equal to pi by 2 இருக்கலாம், 3 pi by 2 இருக்கலாம், அப்படியே கண்டினியூ ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட்? 5 pi by 2 அது மாதிரி வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும். 90, 270, திருப்பி வந்து 450 ஈக்குவல் டு 0 போட்டாலே வந்து 0 by 3 வந்து 0 ஆயிடும்ல, வெறும் cos 3x மட்டும் தானே. ஓகேவா? ரைட்? அப்போ 90யா? இப்ப 3x equal to 90 pi by 2. அப்ப x equal to என்ன? pi by 6. ஓகேவா? ரைட்? அடுத்து 3x equal to 3 pi by 2. இந்த 3 கீழே வந்துச்சுன்னா அடுத்து எந்த வேல்யூக்கு வரும்? pi by 2 வரும். அப்ப லிமிட் வந்து pi by 6, pi by 2 இது மாதிரி டிராவல் ஆகுது. ஓகேவா? ரைட்? லிமிட் நம்மளுக்கு எந்த வேல்யூஸ்க்கு கேட்டிருக்காங்க? ஓகேவா? 90 to 180க்குள்ள அது மாதிரி கேக்குறாங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்போ நம்மளுக்கு கேட்டது வந்து 0 to 90க்கு தான் கேட்டிருக்காங்க, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து போல. அப்ப நம்மளோட லிமிட் வந்து pi by 6. pi by 6னா 30யா? அடுத்து 90. அப்போ 0 to pi by 6 ஒரு லிமிட், அப்புறம் pi by 6 to pi by 2 வந்து ஒரு லிமிட். சரியா? அப்போ இப்பயும் என்ன பண்ணும்? நம்மளோட வேல்யூ 0 to pi by 6ல ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணனா பாசிட்டிவா வருதா? ஓகே. அதுவே வந்து pi by 6 to 90க்குள்ள எடுத்தா நெகட்டிவா வருதா? அது டிக்ரீஸ். ஓகேவா? அப்போ ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு ஐடியாவை எடுத்து அந்த ஐடியாவை மொத்தம் தான் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் f of x இதை கொடுத்திருக்காங்க, sin x plus cos x கொடுத்திருக்காங்க. அப்ப sin x plus cos x இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x minus sin x ஈக்குவல் டு 0 போடுவோமா? அப்ப sin x equal to cos x ஆ மாறும். எப்ப sin x equal to cos x? 45 டிகிரில வரும். ஓகேவா? ரைட்? 1 by root 2 sin x equal to cos x 45 டிகிரி. அப்ப அடுத்தது வந்து திருப்பி 360 முடிக்கிறப்பதான் வந்து அது ஈக்குவலா வரும். ஓகேவா? ரைட்? அப்போ 180 முடிகிறப்ப வந்து வரும் 45 டிகிரி 5 by 4. இந்த இடத்துலயும் -1 minus 1 by root 2 minus 1 by root 2 வரும், ஈக்குவலா வரும். ரைட்? அதாவது pi plus pi by 4. இது வரைக்கும் pi plus pi by 4, அதான் pi by 4. ஓகேவா? ரைட்? அப்போ இதுதான் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு கொடுத்திருக்க லிமிட்டும் வந்து 0 to 2 pi வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ 0 to pi by 4 வந்து ஒரு லிமிட், pi by 4 to 5 pi by 4 ஒரு லிமிட், 5 pi by 4 to 2 pi வந்து ஒரு லிமிட். ஓகேவா? ரைட்டா? சரி. அப்போ இதுல நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து எடுக்கணும். இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ், நம்ம எப்போ வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமோ இமீடியட்டா அடுத்த வேல்யூ நம்ம தெரிஞ்சு. இப்ப cos x minus sin x தான் போடணுமா? cos x minus sin x தான் போடணும். 0 to pi by 4 குள்ளதான் 30 இருக்கா? ஓகே. அப்போ cos x minus sin x cos 30 root 3 by 2 sin 30 1 by 2. அப்ப root 3 by 2 minus 1 by 2 இது வந்து பாசிட்டிவ்ல தான் வந்து வரும். அப்ப இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், ஆட்டோமேட்டிக்கா அடுத்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஆமா, ஒன்னு இன்க்ரீசிங்னா அடுத்தது வந்து டிக்ரீசிங்.
ஓகேவா? ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாலே அதை வச்சு மற்ற வேல்யூஸ் எல்லாம் நம்மளால போட்ட முடியும். ஓகேவா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து இன்க்ரீசிங்னா செகண்ட்ல டிக்ரீசிங், தேர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இன்க்ரீசிங் சொல்லிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி செகண்ட் டிக்ரீசிங், தேர்ட் இன்க்ரீசிங். இப்போ ஃபோர்த் ஒன்று இருக்குன்னா அது வந்து திருப்பி டிக்ரீசிங். இப்படியே தான் டிராவல் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேல? ஓகே. இப்ப ஃபங்க்ஷன் f of x கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபங்க்ஷன் f of x கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு காட்டணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு 3 மட்டும் தான் வருமா? அப்ப x இல்ல. அப்ப என்ன வேல்யூ எடுத்தாலும் பாசிட்டிவ் தான் வரும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அவ்வளவுதான். அது ஓகே. இப்ப அதே மாதிரி e பவர் 2x இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2e பவர் 2x. இதுவும் வாட் வேல்யூ ஆஃப் x எடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளுக்கு வரும். அப்ப வந்து அதுவும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ show that the sign function of the show that the function given by f of x equal to sin x strictly increasing in 0 to pi by 2, decreasing in pi by 2 to pi. Neither decreasing or decreasing in 0 to pi. அப்ப அது கூட ஜாயின் பண்ண வேண்டியதுதான். f dash of x 0 to pi first quadrant, அப்ப பாசிட்டிவ் தான் வரும். இன்க்ரீசிங். ஓகேவா? 0 to pi வரைக்கும் இன்க்ரீசிங். அடுத்து pi by 2 to pi வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ். காஸோட வேல்யூ நெகட்டிவ். அப்ப வந்து டிக்ரீசிங். இப்போ கன்சிடரிங் a and 2 ரெண்டுத்துக்குமே வந்து கன்சிடர் பண்றோம்னா மூணாவது வேல்யூ பார்த்தோம்னா 0 to pi வரைக்கும் இன்க்ரீசிங்கா இருக்கு. 0 to pi by 2 to pi வந்து டிக்ரீசிங்கா இருக்கு. அதனால நெய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? Find the interval in which the function f of x 2x squared minus 3x is strictly increasing, strictly decreasing. f dash of x போட்டுருவோமா? equal to 0 போடுவோமா? அப்போ 4x minus 3 equal to 0. அப்போ x equal to 3 by 4. ஓகேவா? ரைட். அப்போ x equal to 3 by 4 னா 0.75. ஆமா, minus infinity to 3 by 4. ஓகேவா? இப்ப இதுல ஒரு வேல்யூ 0 போட்டோம்னா மைனஸ். ஓகேவா? ரைட். 0 போட்டோம்னா மைனஸ். அதுவே வந்து பாசிட்டிவா போட்டோம்னா இல்லப்பா, இங்க 0 போட்டோம்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் வேல்யூ வந்து வருதா? அதுவே இந்த இடத்துல ஒரு வேல்யூ எடுத்தோம்னா இப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் பாசிட்டிவ் தான். 4 minus 3 பாசிட்டிவ். இப்போ இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நெகட்டிவ் வருதா? அப்ப வந்து டிக்ரீசிங். ஓகேவா? எந்த லிமிட் வரைக்கும் வந்து டிக்ரீசிங்? 0 to infinity to 3 by 4 வரைக்கும் டிக்ரீசிங். அதுவே நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் வரும். அப்போ 3 by 4 to infinity வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா வந்து வரும். ஓகேவா? ரைட். காஸ் எக்ஸ் இது வந்து எடுத்ததே தப்பு, காஸ் எக்ஸே போட்டிருப்பாரு. ஓகேவா? அப்போ நம்மளோட ரூல் படி எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், நம்மளுக்கு இதுக்கு தேவையானது என்ன?
அந்த லிமிட் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து தேவை. அந்த லிமிட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈக்குவல் டு 0 போட்டு அந்த இன்ஃபிளேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 36. 6 காமன் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. இது ஃபேக்டரைஸ் பண்ணா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 2. அப்ப லிமிட் வந்து -2 3. முதல்ல லைன் போட்டு தான் போடணும். ஓகேவா? -2 0 3 -2 -2 இல்ல இல்ல, நீ எந்த இடத்துல 0 போடுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுல 0 வராது, லிமிட்ல 0 வராது. -∞ to -2 1, -2 to 3 1, 3 to ∞ 1. ஓகேவா? 3 லிமிட். இப்போ -∞ to -2ல இப்ப ஒரு -3 வேல்யூ எடுத்துக்கோமா, -3 எடுத்தோம்னா நெகட்டிவ் நெகட்டிவ், மைனஸ் இன்டு மைனஸ் பாசிட்டிவ், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஓகேவா? -2 to 3 எடுத்தோம்னா 0 0 எடுத்தோம்னா மைனஸ் இன்டு பாசிட்டிவ். ஓகேவா? நெகட்டிவ் வரும், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். 3 to ∞ல ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ், இன்க்ரீசிங். ஓகேவா? ரைட்? புரிஞ்சுதா? இதை தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றோம், டிக்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல இன்டர்வல் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்டர்வல் கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கப்புறம் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? 2x + 2. அப்போ x ஈக்குவல் டு 0 போட்டோம்னா 2x ஈக்குவல் டு -2, x ஈக்குவல் டு -1. அப்போ -1ன்னு எழுதிக்கும், -∞ to -1, -1 to ∞. அப்போ இங்க ஒரு வேல்யூ -2 எடுத்தோம்னா, -2 எடுத்தா என்ன ஆகும்? -2 -4 + 2 நெகட்டிவ், டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல 0 எடுத்தோம்னா பாசிட்டிவ். அப்போ 1 கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அடுத்தது வந்து நம்மளுக்கு ஈஸியா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? நடுவுல இப்போ 3 லிமிட் இருக்குன்னா கூட எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு நினைச்சுன்னா கூட இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன்னா, இங்க இன்க்ரீசிங்னா இதுக்கு பக்கத்துல இருக்கிறது டிக்ரீசிங், இந்த சைடும் டிக்ரீசிங். ஓகே, ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இப்போ இந்த சம்ம 0 -6 -4x ஆயிடும். ஓகேவா? இப்ப இதுவும் -6 இந்த சைடு போச்சுன்னா 0 ஈக்குவல் டு 0 போட்டோம்னா x ஈக்குவல் டு 6/-4 -3/2. அப்ப -∞ to -3/2, இது -1.5 அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடினா 2 எடுத்துக்கலாம். 2 எடுத்தா என்ன ஆகுது? -6 -4 into -2 வந்து +8 மாறிடுமா, பாசிட்டிவ். ஓகேவா? இன்க்ரீசிங். அப்ப அடுத்தது டிக்ரீசிங். ஓகேவா? தேர்ட் சம்மும் இதே மாதிரி போட்டுடலாமா? டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம். -6 காமன் எடுத்தோம்னா 3x + 2 வருது. ஃபேக்டரைசிங் உனக்கு வந்து ஓகேல, ஃபேக்டரைஸ் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, ரைட்? அப்போ ஓகே, அதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டு வந்து x ஈக்குவல் டு டைரக்டா -2 -1 அந்த ஃபார்முலால போட்டோம்னா -2 -1 வந்து கிடைச்சிடும் உனக்கு. அதை சப்ஸ்டிட் பண்ணனா நம்மளுக்கு -2 -1 கிடைச்சிருச்சு. இதுல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எதா இருந்தாலும் லைன்ல போட்டுட்டு -∞ பிளஸ், ஆமா எது லிமிட் அப்படின்ட்டு தெரியும். இது -2வா, -2 -1. அப்ப -∞ to -2, -2 to -1, -1 to ∞. அதுதான் 3 லிமிட். அப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்டுபிடிக்கும். அது கண்டுபிடிச்சிட்டேன்னா மற்றது எல்லாமே வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சாரி போட்டுடலாம். அப்போ அந்த விஷயத்தை தான் பண்ணணும்.
இந்த சம்முக்கு பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒரே ஒரு வேல்யூ தான் வருது. ஓகே, -9/2 minus infinity to -9/2 -9/2 to infinity. ஓகேவா? இந்த சம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேவா? எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இந்த சம்? ஃபிஃப்த் இந்த இ சம் போடு பார்ப்போம். என்ன ஐடியா அப்ளை பண்ணுவ? இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்கறாங்க. என்ன ஐடியா நீ அப்ளை பண்ணு? ஓகே, எனக்கு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். A plus B whole cube formula என்ன? A plus B whole cube formula A cube plus 3 A squared B plus 3 AB squared plus B cube. A minus B whole cube formula minus இங்க பிளஸ் இங்க மைனஸ். இப்போ இத கண்டுபிடிச்சிட்டு இது வேற மல்டிப்ளை பண்ணும். அதனால கொஞ்சம் பொறுமையா வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணோம். யூவி மெத்தட்ல போடும். x plus 1 whole cube x minus 3 whole cube. இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா செயின் ரூல். இதுக்கு செயின் ரூல் 3 into x plus 1 whole square into x plus 1 whole square differentiation 1 தான். செயின் ரூல் 3 into x minus 3 whole square into x minus 3 differentiation 1 தான். அடுத்து x minus 3 whole cube into 3 into x plus 1 whole square x plus 1 whole cube into 3 into x minus 3 whole square. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்றது. எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணா நீ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கே டைம் ஆயிடும். அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணா கரெக்டா வரும். ஆனா உனக்கு நீ திருப்பி நீ அதை காமனா எடுத்து ஃபேக்டரைஸ் வேற பண்ணும்ல. 6 டேர்ம் வரும். 6 டேர்ம் வரும். ஹையஸ்ட் பவர் 3. அப்ப கியூபிக்கும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 6 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நீ வந்து வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்து நீ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் மூலமா கண்டுபிடிச்சு இது பண்ணணும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? அப்ப அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒர்க்கை வந்து பார்க்கணும். யாரு? ஓகே, இப்போ இது மாதிரி இருக்கா? இதுல நம்மளுக்கு f dash of x என்ன வந்துச்சு? x minus 3 whole cube into 3 into x plus 1 whole square plus x plus 1 whole cube into 3 into x minus 3 whole square. இப்போ இதுல இங்க x minus 3 whole cube இருக்கா? இங்க x minus 3 whole square இருக்கு. அப்போ x 3யும் இருக்கு. 3 முதல்ல காமனா எடுத்துட்டோம். x minus 3 whole square காமனா எடுத்துட்டோம். இங்க x plus 1 whole square இருக்கு. இங்க x plus 1 whole cube இருக்கு. அப்போ x plus 1 whole square நம்ம காமனா எடுத்து. அப்போ பேலன்ஸ் இதுல என்ன இருக்கு? x minus 3 இருக்கு. இதுல என்ன இருக்கு? x plus 1 இருக்கு.
ஓகேவா? அப்போ 3 into x minus 3 whole square x plus 1 whole square. இங்க இது 2x minus 2. அப்ப அதுலயும் 2 காமனா எடுத்துட்டோம்னா 2x minus 2 இருக்கு. அப்ப அதுலயும் 2 காமனா எடுத்துட்டோம்னா 6 x minus 3 whole square x plus 1 whole square x minus 1. மூணு வேல்யூ ம் மூணு வேல்யூ மூணு வேல்யூ அப்போ இந்த இடத்துல x minus 3 equal to 0 போட்டோம்னா x equal to 3 x equal to minus 1 x equal to 1. அப்போ நம்ம லிமிட்ல எது ஆர்டர்ல போடணும். அப்போ minus 1 infinity to minus 1 1 3 plus infinity. அப்போ லிமிட் minus infinity to minus 1 minus 1 to plus 1 1 to 3. அப்ப இதுக்கு ஒரு வேல்யூ எடுப்போமா? minus 2 எடுத்துப்போமா? minus 2 எடுத்தோம்னா minus 2 எடுத்தோம்னா என்ன ஆகும்? இது பாசிட்டிவ். ஏன்னா minus 5 whole square வந்து பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ். ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால பாசிட்டிவ். minus 2 minus 1 வந்து நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் வருது. அப்போ டிக்ரீசிங். ரெண்டு டேர்ம் வருது சார். இப்ப பாசிட்டிவ் பாசிட்டிவானா Positive into நெகட்டிவ் இன்க்ரீசிங் தானே? இல்லப்பா, பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் நெகட்டிவ். ஃபைனல் ஆன்சர் எனக்கு நெகட்டிவ். ஓகேவா? ரைட், சரியா? ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ். அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும், இந்த இடத்துல நெகட்டிவ் வரும், இந்த இடத்துல பாசிட்டிவ் வரும். ஓகேவா? டூ டேர்ம்ஸ் அந்த நினைப்புல இருந்துட்டியா? ஓகே, ரைட்டா? சரி, அப்போ ஒரு ஐடியாலஜிய நம்ம கரெக்டா அப்ளை பண்றப்போ, வெயிட் மினிட். சரி, முதல்ல இந்த இடத்துல வந்து செக் பண்ணோம்னா இது ஆக்சுவலா 2 வாட்டி டிராவல் ஆகுதுல்ல. இதுக்கு மீனிங் என்ன தெரியுமா? இப்போ எக்ஸ் மைனஸ் 3 வந்து 3 இடத்துல 2 வாட்டி டிராவல் ஆகுது, 1 இடத்துல 2 வாட்டி டிராவல் ஆகுது. ஓகேவா? இதுல 1 டைம் டிராவல் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க லூப் ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்படி ஓகேவா? ரைட், இந்த மாதிரி வந்து லூப்பிங்கா வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் அது மாதிரி 2 வாட்டி இங்க -1ல பாஸ் ஆகுது. ஓகேவா? 2 வாட்டி 3ல பாஸ் ஆகுது. ஆல்ரைட், அப்போ நம்ம இந்த மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூஸ் வரப்போ நம்மளால வந்து அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் வந்து நம்ம சொல்ல முடியாது. அடுத்தடுத்து டிராவல் ஆயிட்டு இருக்கும் ஒரு வேல்யூ தான் சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் லிமிட் -2க்கு வந்து நம்ம டிக்ரீசிங் சொல்லிட்டோம், நெகட்டிவ். செகண்ட் வந்து -1ல இருந்து 1க்கு 0 எடுத்துப்போமா? அப்போ பாசிட்டிவ் தான் வரும், பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ். இப்பயும் நெகட்டிவ் தான் வருது. அப்ப ரெண்டுமே நெகட்டிவ் தான் வருது. அப்ப டிக்ரீசிங் தான் வந்து வரும். அடுத்து இதுல 2 எடுத்துப்போமா? 2 எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், அப்ப இன்க்ரீசிங். ஓகேவா? அதுக்கு மேல 4 எடுத்தாலும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்ப ரெண்டு இடத்துல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனும், ரெண்டு இடத்துல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனும். ஒரே ஒரு வேல்யூ வருதுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீசிங் டிக்ரீசிங் சொல்லலாம். log -2x 2 plus x. log x or differentiation 1 by 1 plus x. இது u by v. ஓகே, u by v மெத்தட்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த x plus 2 whole square வந்து இங்க மல்டிப்ளை ஆகும், இது வந்து இங்க மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் வந்து x square வருது, ஈக்குவல் டு
0 போட்டோம்னா இந்த வேல்யூ இருக்குல்ல போயிடும் 0 ஆயிடும். அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்ப x ஈக்குவல் டு 0 தான். அப்ப நம்மளுக்கு ஒரு லிமிட் தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு இன்ஃபினிட்டி. ஓகேவா ரைட்? அப்போ அந்த வேல்யூ மட்டும் தான் நம்மளால வந்து எடுக்க முடியும். அதை எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வருதா நெகட்டிவ் வருதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா ரைட்? Next, find the values of x. U into V method. Whole square வேற இருக்கு. முதல்ல chain rule 2 into x into x minus 2. ஓகேவா chain rule. அப்புறம் இதுக்கு தான் ஓகேவா uv போடணும். இல்லனா இது வந்து uv போடாம டைரக்டா போட்டாலே நம்மளுக்கு ஈஸி. ஏன்னா x squared minus 2x, x squared minus 2x இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x minus 2 வரும். அதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். இதுக்கு நான் uv போடுறேன், x minus 2 போட்டுட்டு 1 போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி போடுறது அன்வான்டட். எந்த இடத்துல நம்ம uv போட்டா வேற வழியில uv போட்டாலுமோ அந்த இடத்துல போடுறது தான் பெஸ்ட். ஓகேவா? அப்ப முதல்ல பவர் இருக்கு, ஓவரால் பவர், அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு அடுத்துதான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது வந்து x minus 2. இதுல 2 காமன் எடுத்தோம்னா x minus 1. ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து 0 இருக்கு, x equal to 0 இருக்கு, x equal to 2 இருக்கு, x equal to 1 இருக்கு. அப்போ நம்ம போட்டுடணும் 0, 1, 2. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 to 1, 1 to 2, 2 to infinity. எல்லாமே சிங்கிள் வேல்யூ தான் இருக்கா? அப்போ வந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அடுத்த வேல்யூ வந்து டிக்ரீசிங், இன்க்ரீசிங், டிக்ரீசிங், இன்க்ரீசிங். லூப் வந்தா மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிப்பீட்டடா ஒரே ஃபேக்டரே 2 வாட்டி வருதுன்னா மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப எந்த இடத்துல இன்க்ரீசிங்கா இருக்கு? 0 to 1 இடத்துலயும் 2 to infinity இடத்துலயும் இன்க்ரீசிங்கா இருக்கு. டிக்ரீசிங்னு கேட்டாங்கன்னா ஆப்போசிட். 9th 4 sin theta divided by 2 plus cos theta. இதுக்கு u by v, இதுக்கு ஓகேவா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா தானே நம்ம போடுறோம். அப்ப -1 ஆயிடும். அப்ப இதுக்கு u by v. ஓகேவா? இதை போட்டதுக்கு அப்புறம் ஈக்குவல் டு 0 போடணும். -1 வந்து இந்த சைட் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா ரைட்? இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து போடணும். அப்புறம் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்து இந்த வேல்யூ இங்க போகுமா, எல்சிஎம் எடுப்போம். அதுக்கப்புறம் தான் ஈக்குவல் டு 0 போடுறப்ப கீழே இருக்க வேல்யூ கேன்சல் ஆகும். அப்ப காஸ் தீட்டா 4 மைனஸ் காஸ் தீட்டா 2 வருது. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0, 4 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. 2 வேல்யூ நம்ம எடுத்தோம். ஓகேவா? இப்ப இதுல ஒரு இம்பார்ட்டன்டான வந்து விஷயம் வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து π/2, 3π/2 அப்படின்னு போயிட்டே இருக்கு. 4 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 போட்டோம்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4 ஆகும். காஸ் cannot be equal to 4. ஓகேவா? ஏன்னா அதோட வேல்யூ வந்து நம்மளால வந்து 4 வந்து எடுக்க முடியாது. -1ல இருந்து +1குள்ளதான் காசோட வேல்யூ இருக்கணும். சைனோட வேல்யூ -1 to +1குள்ளதான் இருக்கணும். அதனால இது வந்து வாய்டா மாறிடும். அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 மட்டும் தான் நம்மளுக்கு வேல்யூ. அப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் 0 to π/2 மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? 0 to π/2 மட்டும் தான் பார்க்கணும். இப்ப 0 to π/2ல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இது வந்து கீழே வாட் எவர் இட் இஸ் பாசிட்டிவா இருக்கும், மேல இதுவும் பாசிட்டிவ்.
4 மைனஸ் காஸோட வேல்யூ லெசர் தென் 1ல, அப்ப இதுவும் பாசிட்டிவ். பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். புரியுதா ஏன் சொல்றோம் அப்படின்ட்டு? அப்ப அதுக்கு வேல்யூவை நம்ம எடுத்து வந்து போடணும். வாட் எவர் இட் இஸ், அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், அதனால இதுவும் பாசிட்டிவ். 4 மைனஸ் டெஃபினெட்லி இதோட வேல்யூ லெசர் தென் 1, அப்போ 4 மைனஸ் லெசர் தென் 1 வந்து பாசிட்டிவ் தான், கீழேயும் பாசிட்டிவ் தான். அப்போ ஆல் பாசிட்டிவ்ன்றதுனால இதுல இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். Logarithmic function is strictly increasing. F dash of x equal to 1 by x. Okay, f dash of x is 1 by x. சரி, இப்ப நெக்ஸ்ட் இதுக்குள்ள ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு காட்டணும். இப்ப x equal to 1 போட்டோம்னா என்ன ஆகும்? 1 by 1 பாசிட்டிவ் தானே, இன்க்ரீசிங். 2 போட்டாலும் 0 to infinity, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 போட்டோம்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கா இருக்கும். ஓகேவா? ரைட், ஓகேவா? அப்போ 0 to infinity கேக்குறாங்க, டெஃபினெட்லி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா தான் இருக்கும். neither strictly increasing nor strictly decreasing அப்படின்ட்டு வந்து நம்ம காட்டணும். எதுக்குள்ள? -1 to 1 குள்ள வந்து neither strictly increasing or decreasing நம்ம காட்டணும். டிஃபரன்ஷியேட் பண்றோமா? 2x - 1 வருமா? அப்ப x equal to 1 by 2 வரும். நம்மளோட லிமிட் என்ன? -1 to -1, 1 by 2 இதுக்கு நடுவுல இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல less than 1 by 2 னா 1 by 4 எடுப்போமா? இல்ல 0 கூட எடுக்கலாம். ஓகே, 1 by 4 எடுப்போமா? 0 எடுக்கலாமா? 1 by 4 எடுக்கலாம். ஏன்னா -1ல இருந்து 1 by 2 தானே, நம்ம வந்து 0 கூட எடுக்கணும்னா எடுக்கலாம். ஓகே, இப்ப 0 எடுத்தோம்னா என்ன ஆகும்? இது 0 ஆயிடும், -1 நெகட்டிவ் டிக்ரீசிங். அப்போ -1 to 1 by 2 வந்து டிக்ரீசிங் ஆகும். 1 by 2 to 1 வந்து 3 by 4 எடுப்போமா? இப்ப 3 by 4 எடுத்தோம்னா பாசிட்டிவா மாறிடும். அப்போ இன்க்ரீசிங். 1 by 2 to 1 வந்து இன்க்ரீசிங். அப்போ -1 to 1 நம்ம எடுக்கிறப்போ there is both increasing and decreasing. So -1 to 1 அப்படின்னு நம்ம வந்து லிமிட் எடுக்க கூடாது, ஏன்னா அதோட இன்ஃபிளேஷன் பாயிண்ட் வந்து 1 by 2ல இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான். strictly decreasing 0 to pi by 2. Cos x differentiation minus sin x. Cos x differentiation minus sin x. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியல். அப்போ மைனஸ் ஆஃப் எனி வேல்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கும், 0 to pi by 2. அப்போ நெகட்டிவ் தான் வருமா? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ். இந்த இடத்துல minus sin 2x into 2 -2 sin 2x வந்து வரும். ஓகேவா? ரைட். இப்ப இதுல பார்த்தோம்னா 0 to pi by 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 0 போட்டோம்னா என்ன ஆகும்? sin 2x equal to 0 ஆயிடும். அப்ப 2x equal to 0, x equal to 0, அப்புறம் பை, அப்புறம் 3 பை, 2 பை 3 பை, இதுக்கெல்லாம் 0 வந்து வரும். கரெக்டா? அதனாலதான் இங்க வந்து நம்ம லிமிட் வந்து 2x எலிமெண்டா இருக்கிறதுனால நம்ம 0 to பை எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ 0 to பை வந்து ஆகுறப்போ 0 to பை ஆகுறப்போ இந்த இடத்துல
அதுவும் ஃபுல்லா என்ன ஆகும், பை வரைக்கும் வந்து சைன் பாசிட்டிவ் தானே, அப்ப எனக்கு வர வேல்யூ வந்து நெகட்டிவ் தான் வரும். அப்ப ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆயிடும். ஓகேவா, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கா மாறிடும். நெக்ஸ்ட் cos 3x, அப்ப -3 into sin 3x. ஓகேவா, இப்ப நம்ம போட்டோம்னாலும் 0 to pi தானே வரும், இதுக்கும் divided by 3 போட்டோம்னா pi by 3 ஆயிடும். 3x equal to இல்ல, 3x equal to 0, அடுத்து pi, அதனால 3x by pi by 3 ஆயிடுது. அப்ப 0 pi by 3 லிமிட் வருதா, அதனாலதான் இங்க 0 to pi by 3 அப்படின்னு வந்து போடுறாங்க. இதுலயும் 0 to pi by 3 போட்டாலும் டெஃபினெட்லி சைன் வந்து பாசிட்டிவா தானே இருக்கும். அப்ப நம்மளுக்கு வர வேல்யூ நெகட்டிவா தான். ஓகேவா, f of x equal to tan x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant squared x. secant squared x ன்னு இருக்கிறதுனால ஆல்வேஸ் கிரேட்டர் than 0ல, ஏன்னா ஸ்கொயர் இருக்குல்ல, வாட் வேல்யூ ஆஃப் x போட்டாலும் அது ஸ்கொயர் ஆகுறப்ப வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 பாசிட்டிவா மாறிடும். அப்ப ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா மாறிடும். ஓகேவா, for which of the following interval is the function f given by f of x strictly decreasing? First differentiate பண்ணிடுவோமா, 100 x power 99 plus cos x. ஓகேவா, இப்போ any value between 0 to 1 எடுத்தோம்னா என்ன ஆகும், இதுவும் பாசிட்டிவா தான் இருக்கும், இதுவும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா, ரைட். அப்ப ஆட்டோமேட்டிக்லி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கா மாறிடும். ரெண்டுமே பாசிட்டிவ், பாசிட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் தான். பை பை 2 to பை எடுக்கிறோம், அப்ப என்ன ஆகும், பை பை 2 to பைல வந்து காஸ் வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் தான். எனி வேல்யூ எடுத்தாலும் வந்து பாசிட்டிவா தான் வந்து வரும். அப்போ 100 x power 99 இது வந்து நெகட்டிவா, ஆல்வேஸ் கிரேட்டர் than cos x. ஏன், ஏன்னா cos வந்து மைனஸ் வேல்யூ டு பிளஸ் 1 குள்ள தான் இருக்க முடியும். ஓகே, பத்தாவதுக்கு இதுக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தாலும் ஹையஸ்ட் வேல்யூ -1 தான் இருக்க முடியும். அப்போ கிரேட்டர் than தானே, c equal to 2 ன்னு கொடுக்கிறோம். 2 into 99, 2 power 99. odd powers எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூ. அது எக்ஸோட வேல்யூ நெகட்டிவா இருந்தா தானே, -2 power 3னா -8, இதோடது நெகட்டிவா இருக்கும். 2 power 3 அப்படின்னா பாசிட்டிவ் தான். அந்த உள்ள நெகட்டிவா இருந்துச்சுன்னா தான் நீ அந்த இது நல்ல வேலை கேட்ட, அந்த இதெல்லாம் நடக்க கூடாது இந்த வாட்டி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ்ல தான் வரும். அப்போ அகைன் இட் பிகம்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான். இப்ப தேர்ட்ல பார்த்தாலும் 0 to pi by 2ல பார்த்தாலும் இதுவும் பாசிட்டிவ், வர வேல்யூவும் காசும் வந்து பாசிட்டிவ், கிரேட்டர் than 0 தான். அப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான். ஓகேவா, ரைட். அப்ப ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் எதுவுமே இல்லை, எல்லாத்துலயும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் தான் வருது. அப்போ டி தான் ரைட் ஆன்சர். For what value of a is increasing on 1 to 2? என்ன வேல்யூ ஆஃப் ஏக்கு வந்து இன்க்ரீசிங் ஆகும் அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க. இன்க்ரீசிங்னா என்ன, டெஃபினெட்லி பாசிட்டிவா இருக்கணும். ஓகேவா, ரைட். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்றோமா, 2x plus a equal to 0 போட்டோம்னா நம்மளுக்கு ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ரைட். கிரேட்டர் than 0, அப்ப இந்த a இந்த சைட் போச்சுன்னா -a ஆயிடுமா.
இந்த 2 இங்க கீழே வந்துச்சுன்னா மைனஸ் a by 2. ஆல்ரைட், அப்ப அந்த மைனஸ் a by 2 அப்படின்ற அந்த வேல்யூக்கு, ஓகேவா, வேல்யூக்கு மேல x always greater than minus a by 2. அந்த வேல்யூக்கு மேல definitely it will be increasing function. ஏன்னா அப்பதான் பாசிட்டிவ் வரும். நெகட்டிவ் வந்து less than minus a by 2 இருக்குன்னா நெகட்டிவ் வரும். ஓகேல, புரிஞ்சுதா இது? x plus 1 by x differentiate பண்ணா 1 plus 1 plus 1 by x or differentiation minus 1 by x square. 1 minus 1 by x square. அப்போ x square minus 1 by x square equal to 0. அப்போ x square minus 1 x plus 1 into x minus 1. ஓகேவா, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சரியா, அப்ப லிமிட் வந்து minus 1 plus 1. அப்போ minus infinity to minus 1, minus 1 to 1, 1 to infinity. ஓகேவா, ரைட். அப்போ நம்மளுக்கு இத்தனை வேல்யூ வந்து வருது, 3 வேல்யூ வந்து வருது. சரி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 வந்து எடுத்தோம்னா, மைனஸ் 2 எடுத்தோம்னா இங்க நெகட்டிவா, இங்க பாசிட்டிவ். பாசிட்டிவ் பை பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் தான், இன்க்ரீசிங். 0 எடுப்போமா மைனஸ் 1 டு 1க்கு, அப்போ இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், நெகட்டிவ், டிக்ரீசிங். 1 டு இன்ஃபினிட்டி எடுத்தோம்னா 2 எடுப்போமா, பாசிட்டிவ் பாசிட்டிவ், இன்க்ரீசிங். அப்ப இவங்க என்ன கேட்டாங்க, இன்க்ரீசிங் தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கு இன்க்ரீஸ். இல்லப்பா, இதுல கேட்டிருக்கிறது இன்க்ரீசிங்னு கேட்டிருக்காங்க. நம்ம 3மே தான் எடுக்கணும், 3மே தான் போடணும். அதுல இன்க்ரீசிங் வேல்யூக்கு மட்டும் தான் நம்ம தேவை. ஓகேவா, ரைட். நீ ரெண்டாவதும் போடணும், minus 1 to plus 1க்கும் போடு, அங்க டிக்ரீசிங் வரும். strictly increasing in this function. இது ரெண்டுத்துலயும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1ம் 1 to இன்ஃபினிட்டிலையும் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம சொல்லணும். ஓகேவா, நெக்ஸ்ட் log of sin x. சூப்பர்ல. 1 by sin x, sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. cos x by sin x வந்து cot x. ஓகேவா, ரைட். cot x இல்ல 1 by tan x அப்படின்ட்டு போட்டு, உனக்கு 1 by tan வசதியா இருக்குன்னா 1 by tan x னு போட்டுக்கோ. இல்ல cot x னாலும் வந்து cot x போட்டுக்கோ, தப்பு கிடையாது. tan x கிடையாது, cot x. ஓகேவா, ரைட். இப்போ என்ன லிமிட் கேட்டிருக்காங்க, 0 to pi by 2 தானே. 0 to pi by 2ல டெஃபினெட்லி cot வந்து பாசிட்டிவ் தான். ஓகே, pi by 2 to பைல டெஃபினெட்லி நெகட்டிவ் தான், அவ்வளவுதான். டிக்ரீஸ். இது எந்த ரூல், ஆல் பாசிட்டிவ், sin and cosecant பாசிட்டிவ், tan and cot பாசிட்டிவ், cos and secant பாசிட்டிவ். இந்த ரூல் பேஸ் பண்ணி தான் இதை ஆன்சர் பண்ணும். இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின். இதுக்கெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க் கொடுப்பாங்க. ஆமா, மூளை யூஸ் பண்ணணும். இப்ப நிறைய பேருக்கு தெரியாது, ஓ இதுக்கு இதுல இருந்து ஒரு வேல்யூ எடுத்து பண்ணணும். 0 to pi by 2 வந்து பேசிக் ஐடியா தான். ஆனா அந்த பேசிக் ஐடியாவை இந்த ஆல், சைன், tan, cos இது அப்ளை பண்ணாதான் ஓ இங்க பாசிட்டிவா வரும், இங்க நெகட்டிவா வரும் தெரியும். அதை அப்ளை பண்ண மாட்டாங்க, 90% பீப்புள் அப்ளை பண்ண மாட்டாங்க. அதனால என்னடா இது கொஸ்டின் அப்படின்ட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பாரு, ஒரு சில கொஸ்டின் இல்ல, மேக்ஸை பொறுத்த வரைக்கும், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது ஒரு ஹையர் வேல்யூ நீ போகணும் அப்படின்னாலே அதை பொறுத்த வரைக்கும் நீ வந்து
உன்னோட தாட்டை பொறுத்து உன்னோட growth வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட தாட் தான் எல்லாத்துக்கும் வந்து காரணமா இருக்கு. ஓகேவா? ரைட். அப்ப அதை தான் நம்ம வந்து கவனிக்கணும். ரொம்ப தெளிவா அழகா யோசிக்கணும். ஓகேவா? ரைட். இது உனக்கு இங்க தாட் வரும், தாட் வந்து 0 to π/2 பாசிட்டிவ் தானே அப்படின்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இன்க்ரீசிங் டிக்ரீசிங் தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு இது ஏன் பாசிட்டிவ் வருது, இது ஏன் நெகட்டிவ் வருதுன்னே தெரியாது. நீ பாப்ப ஸ்கூல்ல போடுறப்ப இந்த இதெல்லாம் வந்து பாப்ப. இல்ல, இப்போதைக்கு வந்து உனக்கு வந்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா என்ன தெரியுமா, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கணும். அப்ப வந்து போடுறது வந்து ஈஸி, ஆனா டைம் அதிகமாகும். எல்லாருமே வந்து அந்த மைண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம போட்டோம்ல, பாக்குறதுக்காக ஈஸியா இருக்குன்னு தோணுது இல்ல. மேட்ரிசஸ் நான் போட்டு காமிச்சாலும் வந்து இவ்வளவுதானா உனக்கு தோணும். ஏன்னா அது வந்து போட வேண்டிய மெத்தட் வந்து கம்மி பண்ணோம்னா டைம் கம்மி ஆகும். ஓகேவா? டிட்டர்மினன்ட் போட்டாலும் இப்படி பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணி ஆன்சர் வந்து இது வரும் இது வரும் அப்படின்னு போட்டுருவேன். அப்போ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சதுன்னா டைம் கம்மி டைம், ஓகே இதை நம்ம இங்க அப்ளை பண்ணலாமே அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா ஆன்சர். சரி, log of cos x 1/cos x ஓகேவா? மைனஸ் sin x கரெக்ட் தான், ரைட். அவங்க பிராக்கெட்டுக்கு தான் அப்படி போட்டிருக்காங்க, மைனஸ் sin x. அப்ப மைனஸ் tan x. ஓகேவா? மைனஸ் tan x. அப்ப டெஃபினெட்லி 0 to π/2 பார்த்தோம்னா பாசிட்டிவ். இது வந்து பாசிட்டிவ், மைனஸ் இன்டு பாசிட்டிவ் நெகட்டிவ், அப்ப ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்கா மாறிடும். இப்ப இதுவே 90 to 180 270 to 360 இதுல பார்த்தோம்னா tan வந்து நெகட்டிவ்ல, நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூ போடுறாங்களே, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், அந்த ஒரு விஷயம் தெரியாததுனால இந்த சம்ல அட்டென்ட் பண்ண மாட்டாங்கப்பா. வரும், அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. இன்க்ரீசிங் டிக்ரீசிங்ல அட்டென்டே பண்ண மாட்டாங்க. ஒரு பேசிக்கான ஒரு சம் தானே, அதை ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்றது. அது இது போட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்க்ரீசிங் ஆன் ஆர். அப்ப வந்து இதை பண்ணிட்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா 3 இது பண்றோம். இது ஆட்டோமேட்டிக்கா x - 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ வாட் எவர் வேல்யூ இட் வில் பி பாசிட்டிவ். அப்போ ஆல்வேஸ் இன்க்ரீசிங் தான். ஓகேவா? எந்த லிமிட்டா இருந்தாலும் இன்க்ரீசிங் தான். ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் ஆர் இன்க்ரீசிங் போட்டதான். இங்க x ஸ்கொயர் e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் e பவர் மைனஸ் எக்ஸ், செயின் ரூல் யூவி மெத்தட், 2x minus e power x, e power x into 2x. ஓகேவா? e power x into 2x, அப்புறம் x square into minus e power 2. இதுல x காமன் எடுக்கலாம், ஒரு x காமன் எடுப்போமா, அப்புறம் e power minus x காமன் எடுப்போம். ஆல்ரைட், அது காமன் எடுத்தோம்னா 2 minus x வருது. ஓகேவா? இப்போ f dash of x equal to 0 போட்டோம்னா e power 0 வந்து 1. அப்போ x equal to 0, x equal to 2 ரெண்டு வேல்யூ வந்து வரும். ஓகேவா? e power 0 போட்டோம்னா e power minus x equal to 0 னா இது டோட்டலா 0 ஆயிடும். ஓகேவா? ரைட். அப்போ x equal to 0 3, இப்போ x minus 2, x plus 1, x minus 3 ன்னு இருக்குன்னு வச்சுக்கோயே, equal to 0 னா x minus 2 equal to 0, x equal to 2 போடும். x plus 1 equal to 0, minus 1. ஓகேவா? ரைட், plus 2. அப்போ அதனாலதான் இந்த இடத்துல
0 ஆயிடுது. ஓகேவா? ரைட். அதனாலதான் எனக்கு 2 வேல்யூ 0 2 அப்படின்ட்டு 2 வேல்யூ வந்து வருது. அப்போ என்னோட லிமிட் என்ன? minus infinity to 0 to infinity. Okay. அப்போ minus infinity to 0, 0 to 2, 2 to infinity. 3 லிமிட். பாசிட்டிவ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங். ஓகேவா? ரைட். அப்ப அது போட்டாலே நம்மளுக்கு வந்து ஃபைனலா வந்து சரியா? அப்ப எந்த இடத்துல அவங்க கொஸ்டின் என்ன? எந்த இடத்துல இன்க்ரீசிங்னு கேக்குறாங்க? 0 to 2 இடத்துல தான் இன்க்ரீஸ். அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐடியாவை நம்ம எப்படி அப்ளை பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ரிசல்ட் வரும். புரிஞ்சதுல்ல? பேசிக் ஐடியாலஜிய அழகா வச்சுக்கப்பா. வச்சுட்டோன்னா அசால்ட்டா ஒவ்வொரு சாப்டருக்கும் சிம்பிளா நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டஃப்னு நினைக்கிற ஒரு சாப்டர் கூட ஈஸியா மாறிடும்.